ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், மும்பை இந்தியன்ஸ் தான். எஸ், என்ன பேச போகிற? மும்பை இந்தியன்ஸ் என்னோட பிளேயிங் 11, என்னோட ஒப்பீனியன். நீங்கள் அதை ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆல்ரெடி சிஎஸ்கேவோட பிளேயிங் 11, என்னோட பிளேயிங் 11 போட்டேன். அண்ட் மும்பை இந்தியன்ஸை பற்றி இப்போ பேசுகிறேன். எல்லா டீமை பற்றி வரும். விராட் கோலிலாம் வரும், ஆர்சிபிலாம். ரைட். மும்பை இந்தியன்ஸ் 5 வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க. யா, வெரி குட். ஆனால் போன சீசன் டிசாஸ்டர். எஸ், நாலே வின்னு தான். 4 ஜெயிச்சாங்க, 10 மேட்ச் தோத்துட்டாங்க. இவ்வளோக்கும் ஆல்ரவுண்டர், பயங்கரமான ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியாலாம் இருந்தார். 4 மேட்சாக ஜெயிச்சாங்க. எந்த பக்கம் போனாலும், எந்த கிரவுண்டு போனாலும் பூ பண்ணிட்டு இருந்தாங்க. ரைட். அது இந்த வாட்டி நடக்காது. ஏன்னா ஓரளவுக்கு தெளிவாயிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்லாம். என்ன எதிர்பார்க்கணும், என்ன எதிர்பார்க்கக்கூடாது என்னான்னு. ரைட். அண்ட் இப்போ இவங்களோட டீமை பற்றி டோட்டல் அனலைஸ் பண்ணால் எனக்கு ஸ்பின்னு வீக்காக தான் தெரியுது. ஆமாம், எப்போதுமே இவங்க ஸ்பின்னருக்கு ஏன் அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஃபாஸ்ட் பாலிங் ஒன்லி பும்ரா ஒரு சீசன் விளையாட வேற இல்லை இவருக்கு. உங்களுக்கு உடம்பு இது இன்ஜுரினால. இப்போ திருப்பி இன்ஜுரினால அவர் 5th டெஸ்ட்டில் போலிங் போடல. இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக ஒயிட் பால் சீரிஸ் இருக்குது, சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது. தட் வில் டிசைட் இவர் ஐபிஎல் விளையாடுவாரா இல்லையான்னு. ஐபிஎல் முடிஞ்ச உடனே இங்கிலாந்துக்கு போகணும் 5 டெஸ்ட் மேட்ச்சு. ஸோ அங்கே ஜோ ரூட்டு இவங்கெல்லாம் யார் அவுட் பண்ணுறது? பென் டக்கெட், பென் ஸ்டோக்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் வர போலர் வேணும். ஸோ மெனி விஷயங்கள் இருக்குது. எனிவே அது அவங்க திங்க் டேங்க் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸ்பின் வீக் தான். எனக்கு தெரிஞ்சு இவங்க நல்ல ஸ்பின்னர் வச்சுட்டு இருந்தது ஹர்பஜன் சிங் மட்டும் தான் இத்தனை சீசனில். வேறு யாரும் சொல்லிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட ஸ்பின்னர் இருந்ததில்லை. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை பேருக்கு ஸ்பின் மேலே. இவங்க ஆப்ஷனில் கூட அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக போச்செல்லாம் சொல்ல முடியாது இவங்க ஆப்ஷனில். ஏன்னா சிஎஸ்கே வேணான்னு அமிச்சா தீபக் சாரை இவங்க எடுத்திருக்காங்க. அவர் 2 ஓவர் தான் போடுவார், அதுவும் பால் ஸ்விங் ஆனால். இல்லைன்னா கிளின்னு கீச்சிருவாங்க அவர் போலிங். அதுவும் வெங்கடேஷ் ஸ்டேடியம்லாம் பேட்டிங் பேரடைஸ், சின்னசாமி ஸ்டேடியம், ஹைதராபாத் ஸ்டேடியம், 4-5 கிரவுண்ட் இருக்குது, ஃபுல்லாக பேட்ஸ்மேன் தான். ஸோ தீபக் சார், அதே மாதிரி மிச்சல் சாட்னரே சிஎஸ்கே வேணான்னு தான் அமிச்சாங்க. அவங்களும் வந்திருக்காரு. அதுக்காக நோ மீன் ஃபீட். மிச்சல் சாட்னர் இஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் பவுலர். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க பெரிய மிஸ்டேக் பண்ணது டிம் டேவில் பிரேவிஸ், யாராவது ஒருத்தரையான ரிட்டர்ன் பண்ணியிருந்துருக்கணும். அவங்க 2 பேரும் எவ்வளோ பெரிய ஹிட்டர், எவ்வளோ பெரிய மேட்ச் வின்னர் நல்லா தெரியும். அண்ட் நுவான் துஷாரா இஸ் அ வெரி குட் பவுலர் ஆல்சோ. அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜெரால்ட் கோட்ஸ்கி அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் பேட்டிங் பவுலிங் எல்லாமே பண்ணுவார். என்ன அவங்களோட தியரின்னு எனக்கு தெரியல, ஸ்ட்ராட்டஜி பாப்பா அது போகன்னு. நேற்று சிஎஸ்கே வீடியோ போடும்போது யாரோ ஒருத்தர் கேட்டார், முட்டு கொடுக்குறீங்க சிஎஸ்கே. நான் எதுக்குங்க முட்டு கொடுக்கணும்? எனக்கு என்ன கிடைக்க போகுது அதில் முட்டு கொடுக்கணும்? நான் முட்டு கொடுத்ததுனால 5 கப்பு ஜெயிச்சாங்க. ஆமாம், என்ன பிரதர், இப்போ நான் ஆர்சிபிக்கு முட்டு கொடுக்குறேன், கப்பு ஜெயிச்சிருவாங்களா? நோ 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 நோ, பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ். இஷ்டத்துக்கும் ஏதாவது சொல்லணுமேனு சொல்ல வேண்டியது. ஏன் நான் முட்டு கொடுக்குறேன்னா தோனிக்கு? நான் தான் சொல்லணும் இப்போ தோனி எவ்வளோ பெரிய பிளேயர்னு. கிரிக்கெட் அந்த லட்சணத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க சில பேர். எல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும், பிளேயிங் 11க்கு வாடி. ரைட். பேட்டிங் ஹெவி தான் அவங்களுக்கு. பேட்டிங் நோ டவுட் வெரி குட், ஹெவி பேட்டிங். அண்ட் ரோஹித் சர்மா தான் ஓப்பன் பண்ணுவார் டெஃபினெட்லி. அண்ட் வில் ஜாக்ஸ் அவர் இருக்கார். 4 ஃபாரின் பிளேயரில் அவர் விளையாடுவார். அதுக்கு முன்னாடி இவங்க இருக்கிற ஃபாரின் பிளேயரை நான் கடைன்னு சொல்லிடுறேன். 8 பிளேயர். ட்ரெண்ட் போல்ட்டு, வில் ஜாக்ஸ் அண்ட் கசன்ஃபர், அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். மிச்சல் சாட்னர் அப்போஸ் உங்களுக்கு தெரியும். ரிக்கி ரிக்கல்டன், விக்கெட் கீப்பர் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். போன வாரம் தான் 259 259 ரன்ஸ் அடிச்சார் டெஸ்ட் மேட்சில் பாகிஸ்தானுக்கு எதிராக. அப்புறம் லிசர்ட் வில்லியம்ஸ், ரீஸ் டோப்லி, அவர் எல்லா டீமும் சுற்றி பார்த்துட்டு சரிங்க நீங்கள் இந்த வாட்டி மும்பைக்கு போகலான்னு மும்பைக்கு வந்திருக்காரு. பெவன் ஜேக்கப் இஸ் அ வெரி குட் பிளேயர். பட் எப்படி அகாமடேட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இட்ஸ் அ வெரி குட் பேட்டர். டெவால் பிரேவிஸ் மாதிரி அவரே சரியாக யூட்டிலைஸ் பண்ணல அவங்க போன சீசன். எனிவே பார்ப்போம். ரோஹித் அண்ட் வில் ஜாக்ஸ் ஆச்சா. அண்ட் நம்பர் 3 சூரியகுமார் யாதவ், நம்பர் 4 திலக் வர்மா, நம்பர் 5 ஹார்திக் பாண்டியா. அவ்வளோதான் மெயின். அவர் பயங்கரமான ஹிட்டிங் பண்ணுவார். அவர் போலிங்லேயும் சரி, அவர் தான் கேப்டன் வேறு. நம்பர் 6 ராபின் மின்ஸ். இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். 65 lakhs இவர் எடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸு. இஸ் அ வெரி குட் விக்கெட் கீப்பர். இவர் கிறிஸ் கெயில் ஆஃப் ராஞ்சி அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க இவருக்கு. ராஞ்சியில் ஜார்க்கண்ட், தோனி ஊர். அங்கே தோனியே இவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காராம், நீ யார் எடுக்கலன்னா நான் கண்டிப்பாக எடுப்பேன் சிஎஸ்கேக்குன்னு. ஏன் எப்படி அவரை போய் தேடி போய் சொன்னாரான்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. இவர் ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர். இவங்க அப்பா ராஞ்சி ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி டீமில் அவரும் இருக்கார். அப்போ தோனியை பார்ப்பார் ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது. அப்போ சொல்லியிருக்காரு, நான் எப்படி உங்கள் பையனை நாங்கள் சிஎஸ்கேலையான்னு எடுப்போம், யாரும் எடுக்கலன்னு. அதுக்கேற்ற மாதிரி 2024 பிட்டிங் வந்தார் இவர். வந்தோன்னே ஃபஸ்ட்டு துபாயில் நடந்தது அந்த பிட்டிங். போர்டை தூக்கி காமிச்சது சிஎஸ்கே தான். டக் ஆஃப் வார் நடந்து கடைசியில் குஜராத் டைட்டன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க 3.6 crore. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பையனுக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டது, ஆக்சிடென்ட். அதனால் அந்த சீசன் விளையாட முடியல.
ஸோ திரும்பவும் இந்த சீசனுக்கு ஆப்ஷனுக்கு வந்தார். திரும்பவும் சிஎஸ்கே தான் பிட் பண்ணாங்க. அண்ட் இவென்ச்சுவலி மும்பை இந்தியன்ஸ் தான் எடுத்தாங்க அவங்கள 65 லட்சத்துக்கு. பாப்பா அவரோட பர்ஃபார்மன்ஸ் பெரிய பெரிய ஹிட்டிங்லாம் பண்ணுவாராம். இந்தியன் பவுலர்ஸ் அடிச்சிருக்காரு. டொமஸ்டிக் பவுலர், செகண்ட் ஸ்ட்ரிங் பவுலர்ஸை. இன்டர்நேஷ்னல் பவுலர்ஸாக எப்படி விளையாடுவாருன்னு நம்ம மேட்ச் பார்த்தா தான் தெரியும். ரபாடா, ஆண்ட்ரூ சினோக்கியா இவங்கெல்லாம் எப்படி விளையாட போகிறாங்க. ஜேமி ஓவர்டன், பத்திரானா நிறைய பிளேயர் இருக்காங்களா பவுலர்ஸ், குட் பவுலர்ஸ். பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க்லாம் பார்ப்போம். ராபின் மின்ஸ் அவர் தான் விக்கெட் கீப்பர். விக்கெட் கீப்பருக்கு அவங்களை ஒன்றும் பயங்கர ஆப்ஷன்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இதை விட்டா கிருஷ்ணன் ஸ்ரீஜித் அப்படின்னு ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காரு. இல்லைன்னா ரயான் ரிக்கில்டன் விளையாட வைக்கணும். அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான். அப்போனா வில் ஜாக்ஸ் உட்கார வைக்கணும். அது சம் ஸ்டேஜ் மாற்றி மாற்றி விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 6வது ராபின் மின்ஸ், 7 தீபக் சேர், அப்புறம் ஸ்விங் மர்ச்சன்ட். பயங்கரமாக ஸ்விங் ஆகும் அவர் பால். ஆமாம், பட் ஒரு கண்டிஷன், பிச்சு ஹெல்ப் பண்ணணும். ஃப்ளாட் பிச்சாக இருந்தால் ஒன்றும் ஆகாது. நம்பர் 8 வந்து மிச்சல் சாட்னர். நோ டவுட் இஸ் அ வெரி குட் பவுலர். நியூசிலாண்டுக்கு ரெகுலராக ஒயிட் பால் விளையாடுறவர். சிஎஸ்கேக்கு ஃபியூ மேட்சஸ் தான் விளையாண்டார். ஏன்னா ஜடேஜாவும் அதே டைப் ஆஃப் பவுலர்னால. பாப்பா மிச்சல் சாட்னர் யூஸ்ஃபுல் பேட் ஆல்சோ லோவர் டவுன் த ஆர்டர். நம்பர் 9 வந்து அந்த கசன்ஃபார். அவரை பற்றி சொல்லணும்னா அவர் 18 வயசு ஆகுது அந்த பையனுக்கு. ஆஃப் ஸ்பின்னர், ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் ஸ்பின்னருக்கே ஒரு ட்ரெடிஷன் ரொம்ப உண்டு. அவங்க ராஷித் கான், நபி, முஜிபு, இப்போ நூர் அகமத், அவர் சிஎஸ்கேக்கு வந்துட்டார். இப்போ இந்த பையன் கஜன்ஃபார் 4 டெஸ்ட் விக்கெட், ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடுறாரு இது வரைக்கும். சின்ன பையன் தானே. 4 டெஸ்ட் விக்கெட்டு, 21 ஒன் டே விக்கெட் எடுத்திருக்காரு. நம்பர் 10 அப்வியஸ்லி பும்ரா. இஃப் ஹி பிளேஸ் வெரி குட் bowling அட்டாக். அவர் இன்ஜுரினால, ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னால சில மேட்ச் தான் விளையாண்டாருன்னு வச்சுங்களேன், ப்ராப்ளம் தான். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் அப்வியஸ்லி 2 எண்ட்லையும் கரெக்டாக இருந்தால் தான் சரியாக வரும். ஒரு எண்டில் மட்டும் நீங்கள் நிறுத்த முடியாது. அதுக்கு உதாரணம் தான் 3-1 தோத்துட்டு வந்திருக்கோம் இப்போது ஆஸ்திரேலியாவில். போல்ட் வில் பி மை நம்பர் 11. இம்பாக்ட் பிளேயர் யாருமீங்க? அதுவும் சிஎஸ்கேயில் ஒரு வாட்டி விளையாண்டவர் தான். கரண் சர்மா, அவர் ஒரு ஸ்பின்னரு. இல்லைனா நமந்தீர், அவர் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார். 2 பேரில் யாராவது ஒருத்தர் இவங்க வந்து இம்பாக்ட் பிளேயரை வச்சுக்கலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் பேட்டிங் ஹெவி. டாப் 4 ரோஹித் சர்மா, வில் ஜாக், சூரியகுமார், திலக் வர்மா. அஃப்கோர்ஸ் ஹார்திக் பாண்டியா கேப்டன். நாக்கு விளையாடணும், கேப்டன்சி ஒழுங்காக பண்ணணும், போலிங் சேஞ்ச் ஒழுங்காக பண்ணணும். எந்தெந்த நேரத்தில் யாரை யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை பார்த்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா போன வருஷம் பட்ட அனுபவம் இருக்கு இல்லையா. ஸோ இது ஒன்று. ஈவன் வேர்ல்டு கப்லேயே கூட ரொம்ப நல்ல bowling போட்டார் அவர். நம்ம T20 வேர்ல்டு கப்பில் ஹார்திக் பாண்டியா. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அண்ட் எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்ட். அந்த ராபின் மின்ஸ், அவர் கிறிஸ் கெயில் ஆஃப் ராஞ்சி எந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஈவன் நானும் ஈகரை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பின் வீக்கு தான் நான் முதல்ல சொன்னதான். ஐ ஸ்டில் இன்சிஸ்ட். இவங்க bowling அட்டாக் மைனஸ் பும்ரா அவ்வளோ ஒன்றும் எஃபெக்டிவாக தெரியல. bowlers வின்னிங் டோர்னமெண்ட். பேட்டிங்கை வச்சு சமாளிச்சிருவாங்க சார். நேற்று யாரோ ஒருத்தர் போட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸுக்குன்னு. பேட்டிங் வச்சு சமாளிச்சிருவீங்க. யார் இவங்களெல்லாம் அவுட் பண்ணுறது? விராட் கோலியை, டெவின் கான்வே ஆகட்டும், ஆண்ட்ரூ ரசல், சுனில் நாராயண்லாம் இப்போ பேட்ஸ்மேன் ஆகிட்டார். பேட்டை தூக்கின்னு வருவார். டிராவஸ் ஹெட்டு, ஹென்ரிச் கிளாஷன், அபிஷேக் சர்மா, இவங்களெல்லாம் அவுட் பண்ணணும். அவங்களாம் அவுட் பண்ணலன்னா ஸ்கோர் எங்கேயோ போயிடும். இன்னும் டக்குன்னு நிறைய பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. நிறைய குவிட்டன் டிகாக், நிக்கலஸ் புரான், கேஎல் ராகுல், ஏன்னா ஸோ மெனி பேட்ஸ்மேன் அவுட் பண்ணால் பவுலராக இருந்தால் அவுட் பண்ண முடியும். பேட்ஸ்மேனால் அவுட் பண்ண முடியாது. பவுலர் ஜஸ்ட் டு பவுல் ரைட் லைன் அண்ட் லென்த்தில். அது இல்லாமல் ஸ்பின்னரில் 2 தான், சாட்னர் அண்ட் கசன்ஃபார். தேடி ஈடி பார்த்தா கூட அவங்ககிட்ட இன்னொருத்தர் இருக்காருன்னா அவர் கரண் சர்மா தான். இதில் தான் யாராவது ஒருத்தர் எடுத்தாகணும். இதான் என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு கருத்து 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.